புதிய தாவேக அரசுல 9 அமைச்சர்கள் தான் பதவியேற்றிருக்கிறாங்க. மீதி பேர் எப்ப பதவியேத்துக்குவாங்க? துறை சார்ந்த செயல்பாடுகள்லாம் முடங்கி போயிருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருந்த சமயத்துல இன்னைக்கு தாவேக அரசுல 23 அமைச்சர்கள் புதுசா பதவியேற்றிருக்கிறாங்க. அதுல 2 அமைச்சர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுது. இதுல இன்னும் முக்கியமா பார்க்கப்பட்டது என்னன்னா, முதல் அமைச்சரவை பட்டியல் அறிவிக்கும் போது வெங்கட்ராமன் அவர்கள் அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருந்தாரு. இந்த பட்டியல்ல ஸ்ரீரங்கம் தொகுதியுடைய எம்எல்ஏவான ரமேஷ் அவர்கள் அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, 2 பேருமே பிராமண சமூகத்தவர்கள். ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு அமைச்சரவையில பார்ப்பனர்கள், அதுவும் 2 பேர் பார்ப்பனர்கள் அமைச்சராகிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி பலரும் பதிவிட்டு இருக்காங்க. சரி, புதுசா பதவி ஏற்றிருக்கிற ரமேஷ் அவர்களுக்கு என்ன பொறுப்பு ஒதுக்குவாங்க, என்ன துறை ஒதுக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அறநிலைத்துறையை ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. பல்வேறு விமர்சனங்களை உண்டு பண்ணியிருக்குது. ஏன்னா அறநிலைத்துறை அப்படிங்கிறது அரசு ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த துறை அப்படின்னா, அது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக பார்க்கப்படுது. முதல்ல அரசு ரீதியாக பார்க்கும்போது, இந்தியா சுதந்திரம் வாங்கத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த துறையானது கோவில்கள் நடக்கிற முறைகேடை தடுக்கவும், அதை முறையாக வழி நடத்தவும், கோவில் நிலங்களை முறையாக கையாளவும், கணக்குகளை கையாளவும் உருவாக்கப்பட்டுச்சு. ஏன்னா பிரிட்டிஷர் ஆட்சி காலத்திலையும் அதுக்கு முன்னாடியுமே கோவில் நிலங்களை பல பேர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. கோவில் பணத்தை தங்களுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, முறைகேடு பண்றாங்க, மோசடி பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த காலத்திலே பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. எனவே இதை முறைப்படுத்துறதுக்காக தான் இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டது. நிர்வாகம் அப்படிங்கிற எல்லையில மட்டும் இல்லாம கோவில் அப்படிங்கிற விஷயம் சமூக நிலையை பிரதிபலிக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது. கோவில் மற்றும் மதத்தை வச்சு சாதி சார்ந்த பாகுபாடுகள் அப்படிங்கிற விஷயத்திலையும் இந்த துறையானது ரொம்ப முக்கியத்துவம் பெறதை பார்க்குறோம். நிர்வாகத்தை தாண்டி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிறது, தமிழில் குடமுழுக்கு நடத்துறது, தமிழில் அர்ச்சனை பண்ணுறது, முறையாக அர்ச்சனை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல சமூக நடைமுறை சிக்கல்களையும் பாரம்பரிய நடைமுறை பிரச்சனைகளையும் கொண்டிருக்கிற இந்த கோவில் தொடர்பான துறையை இப்போ ஒரு பார்ப்பனராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுக்கு வழங்கி இருப்பது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இதை குறிப்பிட்டு பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஆதிக்கத்திடமிருந்து நம்ம ஆளுங்களை மீட்க முயற்சித்தமோ அந்த ஆதிக்கத்துக்கிட்டேயே இப்போ அறநிலைத்துறை போயிருக்குது. இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி தான் பலரும் பதிவிடுறாங்க. மக்கள் இப்படி கருத்தை வச்சுட்டு இருக்கும்போது நம்ம பேரலை சார்பாக ஒரு கருத்தை பதிவு பண்ண விரும்புகிறோம். தாவேக அரசுடைய முதல் 6 வார ஆட்சி காலத்தை பேரலை கடுமையாக விமர்சிக்காது, அவர்கள் எப்படி செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கும். அதே சமயம் இந்த அரசால் ஏற்படக்கூடிய ஆபத்தையும் இவர்கள் செய்யக்கூடிய தவறையும் சுட்டி காட்ட தவறாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்துக்கிற சமயத்தில் இப்போ அறநிலைத்துறையானது ஒருவருடைய கைக்கு போயிருக்குது அப்படின்னும் போது அதை நாங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமா கவனிக்கிறோம். இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அரசு ரீதியாக மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த துறை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பகுதிக்கு இப்போ வருவோம். 2021 திமுக பதவிக்கு வந்த போதும் சரி, இல்ல திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, பாஜகவும் அதனுடைய துணை அமைப்புகளும் தலைவர்களும் இந்து சமய அறநிலைத்துறை எதுக்கு திராவிட கட்சிகள் கிட்ட இருக்குது, கோவில் நிர்வாகத்திலிருந்து அரசு வெளியேறணும், குறிப்பா நாத்திகத்தை பேசக்கூடிய திமுக அரசு அறநிலைத்துறையை கையாளக்கூடாது, அவங்க முழுமுற்றிலுமா வெளியேறணும், கோயில்களை இந்துக்கள் கிட்டே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமான கருத்துக்களையும் பிரச்சாரத்தையும் முன் வச்சுட்டு வராங்க. மேலும் அரசியல் சூழலையும் பாஜக அதே பிரச்சாரத்தை தான் முன் வச்சிட்டு இருக்குது. கோவில்ல சமநிலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு திமுக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பாஜகவினர் தான் கேஸ் போடுவாங்க. அதுலயும் குறிப்பா பாஜகவினர் டைரக்டா வரமாட்டாங்க, அவர்களை சார்ந்து இருக்கிற துணை அணிகள், இந்து முன்னணி போன்ற துணை அமைப்புகள், அதிலிருந்து வரக்கூடிய வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு பலரும் கேஸ் போட்டு தடுத்து நிறுத்ததை பார்க்க முடியுது. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கனக சபையில் ஏறுறதுக்கு பல்வேறு போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது தொடர்பான கேஸுகள் எல்லாம் நீதிமன்றங்களில் பெண்டிங்கில் தான் இருக்குது. மேலும் இப்போ அண்மையில் பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரத்தில் இந்து முன்னணி டைரக்டாக சம்மந்தப்படுது. பிஜேபியினர் போராட்டத்தை நடத்தினாங்க. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா பேசுறாரு. அந்த இடத்துல அறநிலைத்துறையோட முடிவானது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு. மேலும் அரசுடைய முடிவானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. எனவே இதை ஒட்டி அரசியல் நகர்வுகளை பாஜகவும் அதனுடைய துணை அமைப்புகளும் செஞ்சிட்டு இருக்கும்போது இதில் தாவேக சார்பில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் என்ன பங்களிப்பை செய்ய போகிறாரு, என்ன முடிவுகளை எடுக்க போறாரு அப்படிங்கிற அச்சத்தை தான் பலரும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை தான் இங்க பேரலை சுட்டி காட்ட விரும்புது. மேலும் 2021 திமுக பதவியேற்றுக்கிட்ட பின்னாடி அறநிலைத்துறை சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டுச்சு.
தமிழில் குடமுழுக்கு நடத்துறதாகட்டும், தமிழில் அர்ச்சனை நடத்துறதாகட்டும், அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம் சட்டத்தை கொண்டு வந்ததாகட்டும், அந்த சட்டத்தின் மூலமாக பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களாக நியமிக்கிறதாகட்டும், அதுலேயுமே பல சிக்கல்கள் இருக்குது, கேஸுகள் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்கிறதாகட்டும், கோவில்களை சீரமைக்கிறதாகட்டும், விழாக்களை நடத்துறதாகட்டும், இது எல்லாமே அறநிலைத்துறை சார்பில் திறம்பட செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்க்கும்போது அறநிலைத்துறையின் கீழே 44,000 கோயில்கள் இருக்கிறத பார்க்குறோம். மேலும் அந்த செயல்பாடுகளை தொடர வேண்டிய பொறுப்பு அமைச்சரான ரமேஷ் அவர்களுக்கு இருக்குது. அதோடு சேர்ந்து அறநிலைத்துறை ஒரு தரப்பினராக இருக்கக்கூடிய பல்வேறு கேஸுகளும் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் இருக்குது. திருப்பரங்குன்றம் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்கு. மேலும் கோயில்களுடைய உபரி நிதியை மற்ற நிறுவனங்களில் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற கேஸும் அடுத்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் வரவிருக்கு. இதில் எல்லாம் அறநிலைத்துறை என்ன முடிவெடுக்க போகுது, அமைச்சர் என்ன முடிவெடுக்க போறாரு, கொள்கை ரீதியாக முதலமைச்சர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்குது. எனவே ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ண வேண்டிய இந்த அறநிலைத்துறையை தாவேக அரசும் அமைச்சர் ரமேஷும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்குது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது அரசு ரீதியாக மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த துறை. எனவே இதில் கோட்டை விடாமல் மக்களுடைய நம்பிக்கையையும் தமிழ்நாட்டுடைய மதசார்பின்மை அப்படிங்கிற நிலைப்பாட்டையும் இவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது. எனவே ரமேஷ் அவருடைய நியமனம் இந்த துறையில் செயல்பாடுகளில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இந்த துறை எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.